வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி வந்து 13/10/2025 திங்கக்கிழமைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்து நம்ம மார்க்கெட் ப்ரிவியூவை பார்த்துடலாங்க. ஸோ இந்த ட்ரம்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தர்பல்ட்டி நாயகன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சைனா மேலே 100% டேரிஃப் அப்படிங்கிற மாதிரி போட்டு உலகத்தையே கதிகலங்க வச்சார். யூஎஸ் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு, வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க எல்லா ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு, யூஎஸ் ஆயில் கிராஷ் ஆச்சு, கிரிப்டோலாம் வந்து மரணடி வாங்கி கீழே விழுந்துச்சு. இப்போ அப்படியே வந்து அதை மாற்றிட்டு எனக்கு வந்து சைனாவை ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த விதமான எண்ணமும் கிடையாது, அதனால் வந்து இது சுமூகமாக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சண்டே அன்னைக்கு நைட்டு அவருடைய வார்த்தைகளை மாற்றி கூறிவிட்டார். இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்து யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இப்போவுமே வந்து அவர் நான் சைனா மேலே போட்ட டேரிஃபை வந்து எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலை. அவர் என்ன சொன்னார்னா நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து தானே அந்த டேரிஃப் வந்து அப்ளிகபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்போ வந்து மேபி அது நடக்காமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட்டை கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு நடுவில் என்ன நடந்துச்சு அப்படின்னா இவர் வந்து 100% டேரிஃப் போட்டவுடனே சைனா அங்கேருந்து ஒரு அறிக்கை விட்றான். சைனா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ்லேருந்து ஒரு ரிப்போர்ட் வருது. ட்ரம்ப் இப்படி பண்ணுறதுனால எங்களுக்கு ஒன்றும் பயம் கிடையாது, இதை தடுக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணமோ அதை கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டாங்க. அதாவது தகுதி இல்லாத ஆட்களை வந்து அதிகாரத்தில் உட்கார வைக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். ஸோ அதை நம்ம முடிவு பண்ண முடியாது அமெரிக்காவில் யாருக்கு தகுதி இருக்குது இல்லை அப்படிங்கிறத. ஸோ அமெரிக்க மக்கள் தான் பார்த்து பண்ணணும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவும் நடக்காமல் இருந்தால் நல்லது தான். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. அப்படியே நம்ம யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸை பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே ரெக்கவர் ஆகிருக்கு. ஃப்ரான்ஸ் ஆனால் 1.5% கீழே தான் விழுந்திருக்கு. ஃபிட்ஸே வந்து ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதுவே நீங்கள் ஏஷியன் மார்க்கெட் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா 0.6% டவுனில் இருக்குது. தைவான் வந்து 0.8% பாசிட்டிவாக இருக்குது. ஆக்சுவலி வந்து தைவான் வந்து மார்னிங் பீரிஷாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கு. ஏன்னா தைவான் சைனாலாம் வந்து கொஞ்சம் இன்டர் ரிலேட்டட் தான். அதனால் அடுத்து கொரியா வந்து பார்த்திங்கன்னா 1% டவுனில் இருக்குது. ஸோ ஈவன் தான் இப்போது நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸை பாருங்களேன், ரெக்கவர் ஆகிருக்கு. பட் விழுந்தது 3.5% நினைக்கிறேன், ரெக்கவர் ஆனது 1.25%. இங்கே பாருங்கள், இதுக்கு பாதிக்கு பாதி வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கிஃப்ட் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 86 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படியே 200 பாயிண்ட் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு உங்களுக்கு ஃப்ரைடே அன்னைக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது 80 பாயிண்ட்டாக குறைஞ்சிருக்கு. இதை நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயமாகவே பார்க்கலாங்க. ஸோ அஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் மொமெண்டம் ட்ரம்ப்புடைய அந்தர்பல்ட்டியால் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அது வந்து இந்தியன் மார்க்கெட்டில் எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் ஸ்டில் கிஃப்ட் நிஃப்ட் வந்து கேப் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம அப்படியே வந்து எஃப்ஐ டேட்டா பக்கம் போயிடுவோம். ஸோ எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக கேஷ் மார்க்கெட்டில் பை பண்ணுறாங்க. கண்டிப்பாக அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இதுக்கு முன்னாடி எக்ஸ்பைரி டேயில் மட்டும் பை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் ஒரு 2-3 நாள் தொடர்ந்து பை பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 கோடிக்கு பக்கமாக வந்து இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டி பையிங்கில் இருந்திருக்கு, பாசிட்டிவான விஷயம். அடுத்து அப்படியே நம்ம டெரிவேட்டிவ் டேட்டா பக்கம் வந்துடலாம். ஸோ டெரிவேட்டிவ் டேட்டாவில் முதல்ல ஃபியூச்சர்ஸில் பார்த்திங்கன்னா ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறது வந்திருக்கு. சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா -1.26% அப்படின்னு வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல்லிஷான விஷயம். பட் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பெரிய அளவுக்கு இல்லை, பட் புல்லிஷ் சைன் தான். அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் ஓஏ இன்ட்ராடேயில் வந்து பார்த்திங்கன்னா 4.38 crore வந்து பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி பொசிஷனலாக வந்து பார்த்திங்கன்னா 8 crore பாசிட்டிவாக இருக்குங்க. மிகப்பெரிய பாசிட்டிவிட்டி இதெல்லாம். ஸோ நான் ரொம்ப காலமாச்சு பொசிஷனலாக வந்து 8 crore பாசிட்டிவை பார்த்து. ஸோ பொசிஷனலாக அத்தனை பேர் வந்து அவ்வளோ வந்து பையஸாக இருக்கிறாங்க. அதாவது கால் ஆப்ஷன் பையஸாகவோ இல்லை புட் ஆப்ஷன் செல்லஸாகவோ இருக்கிறாங்க பொசிஷனலாக பார்க்கும்போது. இந்த ஃபிகர் எரேஸ் ஆகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் கஷ்டம் கிடையாது, ரொம்பவே கஷ்டம். பார்ப்போம், அதுக்காக ப்ரைஸ் ஆக்ஷன் வரணும், அதுக்கு பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்க. எஃப்ஐ வந்து இதுக்கு முன்னாடி கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் நியூட்ரல் ஆகிட்டாங்க. கால் ஆப்ஷன் நியூட்ரலாக, புட் ஆப்ஷனை பை பண்ணி மார்க்கெட் கீழே போனால் ப்ராஃபிட்டுங்கிற மாதிரி ஒரு பொசிஷனை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ப்ராப் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்காங்க, புட் ஆப்ஷனில் நியூட்ரலாக இருக்காங்க. ஸோ இவங்க வந்து மார்க்கெட் மேலே போனால் ப்ராஃபிட்டுங்கிற மாதிரி ஒரு பொசிஷன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டையுமே செல் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் பயாஸில் கன்சாலிடேட் ஆனால் ப்ராஃபிட் வருங்கிற மாதிரி ஒரு பொசிஷனை க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 3 பேருமே 3 விதமான பொசிஷன்ஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா எஃப்ஐயோடைய லாங் ஷார்ட் ரேஷியோ. ஸோ எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸில் ஸ்டில் 7.5% தான் வந்து லாங்கில் இருக்காங்க. இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 92% வந்து ஷார்ட்டில் தான் இருக்கிறாங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியரிஷான விஷயம் தான். கேஷ் மார்க்கெட்டில் இப்போ தான் பை பண்ணியிருக்காங்க. இவங்க நல்ல ஒரு ஷார்ட் கவரிங் பண்ணால் மேபி நல்ல ஒரு பாசிட்டிவ் ரேலி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம அப்படியே வந்து ப்ரைஸ் பக்கம் போயிடலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோடைய டெய்லி பயாஸ் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். கேண்டில் ஸ்டிக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான்.
அண்ட் உங்களுக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் இதை வச்சுருக்கேன், ஒரு ஹையர் ஹையும் போட்டிருக்கு. இது எல்லாமே மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் தெரியுது. பட் இங்கே இருக்கிற ஃபேர்வால் கேப்லாம் ஃபில் ஆகாமல் போயிருக்கு. ஸோ ஒரு டிப்பு வந்து ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லது ஒரு ரேலியை மேலே எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த டிப் வந்து எப்போ வரும்னு தெரியல. மேபி இன்றைக்கி மார்க்கெட் ஃபாலோ ஆகுது பார்த்தீங்களா, இது கூட அது ஒரு டிப்பாக கன்சிடர் செய்யப்பட்டு ஃபர்தராக மார்க்கெட்டில் நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் வரதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்குது. ஆனால் புல்லிஷ் பொசிஷன் எடுக்கிறதுக்கு சரியான டைம் இது கிடையாது. ரீட்ரேஸ்மெண்ட்டு தான் சரியாக இருக்கும், வருமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிபிஆரில் பார்க்கணுங்க. ஸோ சிபிஆரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃப்ரைடேவுடைய சிபிஆர் ப்ரைஸ் வந்து சிபிஆர் டச் பண்ணிவிட்டு R1க்கு மேலே முடிச்சிருக்கு. R1 ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே முடிச்சிருக்கு. கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஆனால் இதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இங்கேருந்து விர்ஜின் சிபிஆர்ட்டில் சின்ன ரியாக்ஷனை கொடுத்து அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிருச்சு. மோஸ்ட்லி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய ஃபால் கீழே விழுந்துச்சு பார்த்திங்களா, அந்த பெரிய ஃபாலில் இனிஷியேட் ஆனால் ஃபஸ்ட்டு சிபிஆர் இதுதான். அதன் காரணமாக கண்டிப்பாக ப்ரைஸ் இந்த லெவல் டச் பண்ணும்போது ஒரு ரிவர்சல் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மார்க்கெட்டுமே ஓவர் பாட் ஜோனில் தான் இருக்குது. ஸோ ஒருத்தர் தான் பார்க்கணும். அடுத்து வந்து இதுதாங்க இன்றைக்கி ஃபார்ம் ஆயிருக்கு சிபிஆர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசெண்டிங் மீடியம் சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி பை ஆன் டிப்பில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அதாவது ஃபார் ஒன்னாவது ரீசன் மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா இந்த S1 அதாவது இந்த 25,180 25,160 லெவல் இங்கே வந்து ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் கீழே வந்தாலும் கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இந்த சிபிஆர் வந்து இண்டிகேட் பண்ணுதுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நிமிஷம் நிஃப்டியுடைய லிக்விடிட்டி லெவல்ஸை பார்க்கலாம். எங்கெங்கெல்லாம் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து அதிகமாடியான ஸ்டாப் லாஸை வச்சுருக்காங்க அப்படின்னா கீழே 25,120 25,023 24,982 இந்த இடத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டாப் லாஸஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நல்லா சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த 24,248 நல்லா சப்போர்ட்டாக இருக்கும். ஐ திங்க் மோஸ்ட்லி இந்த இது கீழே தான் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். 120 எப்படி டிஃபெண்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணுங்க. இது ரொம்ப முக்கியமான லெவல். பொசிஷனலாகவே இந்த 25,120ங்கிறது ரொம்ப முக்கியமான லெவலுங்க. அதே மாதிரி மேலே ரேஷன்ஸ் அப்படிங்கிறது 25,332 359 436 இங்கெல்லாம் நிறையா ரீட்டைல்ஸோட ஸ்டாப் லாஸ் இருக்குது. இதுவுமே நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பக்கம் வந்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா விர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்குங்க. ப்ரைஸ் வந்து சிபிஆர் டச் பண்ணாமையே மேலே போயிருக்கு. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் நல்லா புல்லிஷாக தான் முடிஞ்சிருக்கு. R2க்கு மேலே முடிஞ்சிருக்கு. பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ இன்றைக்கி அகைன் சேம் அதே ஒரு அசெண்டிங் மீடியம் சிபிஆர் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா விர்ஜின் சிபிஆர்லேருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து இது இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த ஒரு நிமிஷம் இந்த S1 இருக்குது பார்த்தீங்களா, 25,280க்கு கொஞ்சம் கீழே ஒரு 270 ரேஞ்சில் இருக்குது. அதே மாதிரி இந்த 56,280 ரேஞ்சு, அதே மாதிரி கீழே 56,130லேருந்து 56,070 ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா விர்ஜின் சிபிஆர் இருக்குது. இது ரெண்டுமே நல்லது ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இப்போ வந்து ஓவராலாக நம்ம சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரைடே அன்னைக்கு தரமட்டமாக இருந்த குளோபல் மொமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பாதிக்கு பாதி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அப்படி இம்ப்ரூவ் ஆனாலுமே கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 70லேருந்து 80 பாயிண்ட் வந்து கேப் டவுன் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த கேப் டவுன் வந்து சஸ்டெயின் ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அது எல்லாமே வந்து ப்ரைஸ் வந்து இந்த 25,120 சப்போஸ் கீழே விழுகிற இப்போ கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேட் பண்ணுற அதே பாயிண்ட் வந்து கேப் டவுன் ஆகும்போது இந்த 25,120 அப்படிங்கிற லெவல்கிட்ட வந்து ப்ரைஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளால் ஃபர்தராக வந்து எதுவுமே வந்து டிசைட் பண்ண முடியும். பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. ஸோ நியூஸை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணால் இந்த மாதிரி தான் ஆகும். அது நியூஸ் வந்து பாசிட்டிவ் ஆகுதுன்னா மார்க்கெட் மேலே போயிடும், நெகட்டிவாக வந்தால் மார்க்கெட் கீழே போயிடும். அதை வச்சு மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே போகும், இவ்வளோ தூரம் கீழே போகும், இவ்வளோ தூரம் கேப் டவுன் ஆகும் அப்படிங்கிற எதையுமே வந்து நம்மளால் சொல்ல முடியாது, கணிக்க முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ண கற்றுக்கணும். ஸோ ப்ரைஸ் நம்மக்கிட்ட சொல்லணும், ஓகே நான் பியரிஷ் ஆகிட்டேன்ட்டு. அது எந்த காரணமாக வேணால் இருக்கலாம். அது ஒரு நியூஸால் இருக்கலாம், டெக்னிக்கலாவோட இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஃபண்டமெண்டலாக இருக்கலாம். எந்த காரணத்தால் வேணால் இருக்கட்டும். அது பியரிஷ்னா நான் பியரிஷ் ஆகிட்டேன்னு ப்ரைஸ் உங்கள்கிட்ட சொல்லணும், அப்போ தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். புல்லிஷ்னா புல்லிஷ் ஆகிட்டேன்னு சொல்லணும், அப்போ தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். அதை விட்டுட்டு RBI வந்து இப்படி சொல்லிட்டாங்க அது அப்படி ஆயிரும், ட்ரம்ப் வந்து இப்படி சொல்லிட்டாரு அது அப்படி ஆயிரும், சைனாக்காரங்க இப்படி சொல்லிட்டாங்க அது அப்படி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா எந்த காலத்திலும் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியாது. அது வந்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்து நம்ம அப்படியே க்ரூட் ஆயிலை பார்த்துடலாம். ஸோ இந்த நியூஸால் க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக மேலே வந்திருக்கு. பட் இருந்தாலும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக இருந்த லிக்விடிட்டி லெவல். ஒரு நிமிஷங்க.
ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக இருந்த லிக்விடிட்டி லெவல். அந்த லிக்விடிட்டி லெவலுக்கு உள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பாசிட்டிவிட்டி தான். ஃபர்தராக வந்து குளோபல் மொமெண்டம் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ்லாம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 1 hour டைம் ஃப்ரேமில் புல்லிஷாலாம் மாறல, 15 minutesலேயே இன்னும் புல்லிஷாக மாறல. ஸோ 61.52 தாண்டாமல் க்ரூட் ஆயில் வந்து ஃபர்தராக பாசிட்டிவாக மேலே போகும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாதுங்க. அண்ட் இந்த இடத்துல ஏகப்பட்ட லிக்விடிட்டிஸ் இருக்குது. நல்ல மொமெண்டம் பிக்கப் ஆச்சுன்னா இந்த லெவலை கிராஸ் பண்ணி இவ்வளோ தூரம் போகிறது கூட ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. போகுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். பட் அஸ் ஆஃப் நவ் க்ரூட் ஆயில் வந்து பியரிஷாக தான் இருக்குது. இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே அதை தாண்ட முடியாமல் சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்படியே ரிவர்ஸ் ஆகி கீழே போனாலும் சொல்கிறதுக்கு இல்லை, அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா இதை தாண்டினா தான் 1 hour டைம் ஃப்ரேமில் க்ரூட் ஆயில் புல்லிஷாக மாறுது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து கோல்டுங்க. ஸோ கோல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மார்னிங்கே வந்து 0.8% வந்து பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் அடித்து கீழே வந்திருக்கு. 1 hour டைம் ஃப்ரேமில் இப்போ புல்லிஷாக மாறிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வந்து புல்லிஷாக டர்ன் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ட்ரம்ப் பாசிட்டிவாக சொன்னாலும் கோல்டு ஏறுது, ட்ரம்ப் நெகட்டிவாக சொன்னாலும் கோல்டு ஏறுது. சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ மோஸ்ட் லைக்லி இது ஏறிக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் நிறையா வாய்ப்பு இருக்குங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் எவ்வளோ தூரம் கோல்டு போகும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 1 hourலேயும் புல்லிஷாக தான் இருக்குது. until price crosses this low 3944 தாண்டாமல் கோல்டு வந்து ஃபர்தராக மேலே போகிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. அண்ட் இந்த ட்ரம்ப் அப்படி இப்போ அந்தர்பிலிட்டி அடித்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவன் எத்தீரியம்லாம் 10% மேலே போயிட்டான். ஸோ விழுந்தது அதை விட அதிகம்தான். ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைடே விழுந்தது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 20% விழுந்து ஒரு 12% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். பட் ஸ்டில் இப்போது உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்தாலே இந்த எத்தீரியமோட ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேங்க. இங்கேருந்து தான் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடேவோட ப்ரைஸ் ஆக்ஷன். இங்கேருந்து அந்த ஃபால் ஆக்சலேட் ஆகி பெருசாக கீழே விழுந்துச்சு. இப்போ ட்ரம்ப் அப்படி சொன்ன உடனே அந்த பாலில் ஒரு 3/4 ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ எல்லா மார்க்கெட்டுமே அந்த 1/2 3/4 அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் ஆகி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிட்காயின்லேயும் நல்லது ஒரு ரைஸ் அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து அது எவ்வளோ விழுந்துச்சோ அந்த விழுந்ததுக்கு ஏற்ற மாதிரி ரெக்கவர் ஆகிருக்கு. ஆனால் இதன் காரணமாக மார்க்கெட்டிங்கிறது துளி குதிச்சு மேலே போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா ட்ரம்ப் 100% டேரிஃபை நான் எடுத்துட்டேன் அப்படின்லாம் சொல்லலை. நான் சைனாவுக்கு ஹெல்ப் பண்ண விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கான். ஸோ இப்போ சைனா என்ன அதுக்கு கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க, இல்லை ட்ரம்ப் இதுக்கு மேலே ஏதாவது சொல்லுவேன். இன்றைக்கி சாயங்காலமே ட்ரம்ப்லாம் நம்ப முடியாது. இன்றைக்கி சாயங்காலமே நான் சும்மா சொன்னேன், நான் சைனா மேலே வந்து இன்னொரு விஷயத்த பண்ண போகிறேன் அப்படின்னு ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, சும்மா சொல்கிறேன். வேறு ஏதாவது பண்ணலாம்ல, இல்லைன்னா சைனா வேறு ஏதாவது பண்ணலாம். அதன் காரணமாக இந்த நியூஸ் வந்து எப்போ வேணாலும் எப்படி வேணால் வரலாம். அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்மளால் ஒரு முடிவு எடுக்க முடியும். அதை பார்க்காம ப்ரைஸ் இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறதுல எந்த பயனும் கிடையாது. ஸோ கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கவரியை கொடுத்துக்கிட்டு இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75 பாயிண்ட் தான் கேப் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்குது. இது வந்து இப்போ மணி 6:45 ஆகுது. 8 மணி 9 மணிக்குள்ளே இது இன்னும் முன்னேறுதா இல்லை பின்தங்கி போகுதா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ பார்க்கலாங்க என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் இதோட இந்த வீடியோவே நம்ம முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நம்மளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறையா பார்வையாளர் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி. Traders, stock market is all about probabilities and trading is all about risk management. இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான்.